ஹலோ கைஸ் வெல்கம் கமெண்ட் பேக் வாய்ஸ் ஆஃப் எஸ் மனைவி சேனல். புதுசாக நம்ம சேனலுக்குள்ள வரவங்க சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக வந்தவங்க இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போ பழைய வீடியோ போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்களுக்கு புரியும். வாங்க ரொம்ப அழகான பேச வேண்டாம். நம்ம டுடேயான எபிசோடுக்குள்ளே நம்ம டேரெக்டாக போன எபிசோட் ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் என்ன பார்த்துருப்போம், அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு எழுத்துக்களை மாதிரி எழுதியிருப்போம். அந்த எழுத்துக்களையிலேருந்து முடிஞ்சிருக்கும். இப்போ ஸ்டார்டிங் அதுலேருந்து ஆரம்பம். அதாவது நம்ம இப்போ அதாவது நம்ம ட்ராகன் பொண்ணு வந்து எனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியல. நீங்க என்னதான் எழுதுறீங்க? இத பத்தி தெரிஞ்சுக்கணும் உனக்கு இன்னும் ஒரு சில நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிருவான். அவ மூஞ்சிய திருப்பிக்கிட்டு டிராகன் படம் இடத்துல இருந்துக்கிருக்கா. நம்ம ஹீரோ இத பார்த்துப்புட்டு, என்ன மூஞ்சி அங்கிட்டு திருப்பி நிக்கிறா பார்த்துக்க. அங்கிட்டு நெக்ஸ்ட் சீன்ல நம்ம லிங்கர காட்டுறேன். நம்ம லிங்கர் வந்து பார்த்துக்க. இவன்ட்ட வந்து பொண்ணுங்க மனச பத்தி புரிஞ்சுக்க தெரியல இன்னும். அப்படி வந்து நம்ம லிங்கர் வந்து நெனச்சுக்கிருக்கா மனசுக்குள்ள. இங்கிட்டு ஒரு பக்கம் நம்ம லிங்கர் இப்படி மனசுக்குள்ள நெனச்சுக்கிருக்க. நம்ம ஹீரோ இங்கிட்டு திரும்பி பார்த்துக்க ஒருத்தர் முகத்த 2 பேரும் பார்த்துக்கிட்டு நிக்கிறா. 2 பேரும் இப்படியே பார்த்துட்டு நின்னுக்கிருக்க. இங்கிட்டு சீன் கட் பண்ணிட்டு அப்படியே அங்கே நெக்ஸ்ட் அந்த ஹால தான் காட்டுறேன். அந்த ஹால்ல இருந்து நம்ம பேசிக்கிருக்கோம். அதாவது நம்ம ஒவ்வொருத்தரோட திறமை வந்து நீக்க போறான் இப்ப வந்து. அதாவது இப்ப வந்து அந்த ஃபயர் டைப்ல இருக்கவன் வந்து ஒரு திறமை இருக்கும் அவனுக்கு. அத அவன்ட்ட காட்டியிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ அதே மனசுல நெனச்சுருக்கான். அதாவது இவங்க 3 பேரோட பவர் லென்த் நம்மளுக்கு ஈடாகாது. அதாவது 3 பேர் சேர்ந்திருந்தாலும் ஒரு இடத்த சர்வே பண்ண முடியும். அப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த சிவப்பரன்றதுக்கு ரெட் ஃபயர். அதாவது ரெட் ஃபயர் இருக்கு. அந்த ரெட் ஃபயர் வச்சு ஈஸியா மிருகங்கள பீச்சிலாம் தோற்கடிச்சிடலாம். அதே மாரி இவர் வந்து போர்னிங் பிளேடு அதாவது மூன் பிளேடு மாரி ஒரு பிளேடு. அந்த பிளேட வச்சு இங்க ஈஸியா தோற்கடிச்சிடலாம். அதே மாரி நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிருக்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நெனச்சுக்க. நம்ம இங்க ஒருத்தி இப்படி எல்லாத்தையும் நெனச்சுக்க. எல்லாருக்கும் அப்படியே சீன்ல அங்கேருந்து கட் பண்ணிட்டு எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படியே இங்க வந்து எழுதியிருக்காங்க. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா என்ட்ட கேளு. நீ அதாவது இதோ பெரிய உலகத்துக்கு அதாவது மேல் உலகம். அந்த மேல் உலகத்துக்கு வந்தீன்னா கண்டிப்பா நான் உதவி பண்ணுவேன். என்னோட சீடர் யாரும் உன்னை காயப்படுத்த மாட்டாங்க. அப்படின்னு வந்து நம்ம வந்து யாங் சாங் சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ இத கேட்டுட்டு, "இல்ல நான் மேல் உலகத்துக்கு இப்போதைக்கு வர்றதுக்கு ஐடியா எனக்கிட்ட இல்ல. நான் இப்போதைக்கு வரமாட்டேன். நான் இங்கேருந்து என்னோட கல்டிவேஷன் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன்." அப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காரு. நீங்க இதுவரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப கைண்டானவரா இருக்கீங்க. அப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன்ல இவன காட்டுனான். அதாவது இந்த டிராகன் முதல் வாரிசு அவன காட்டியிருக்கான். அவன் எப்படி பேசுங்க, "சரி ஓகே. நீ வந்தாலும் சரி, வராட்டினாலும் சரி, எப்போதும் நான் உனக்கு துணையா நிப்பேன். உனக்கு எந்த உதவி கேட்டாலும் நான் செஞ்சு தரேன்." அப்படின்னு சொல்லிருக்கான். நெக்ஸ்ட் லைன்ல இங்க அதாவது இந்த ஹாலோட அதாவது இந்த ஏலத்தோட அந்த லேடி தான் கட்டுறா. அந்த லேடி இதோட ஏலம் முடிஞ்சிருச்சு. நீங்க நெக்ஸ்ட் அடுத்த அடுத்த வாரத்துல வரும்போது நல்ல ஏலத்த வாங்கும்போது அது வரைக்கும் இதோட முடிஞ்சுச்சு. இதோட க்ளோஸ் பண்ண போறோம். இங்கேருந்து எல்லாரும் கிளம்பி போங்க பாய் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி ஓகே இங்கேருந்து எல்லாரும் கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிருக்கோம். நம்ம ஹீரோ டீம்ல நம்ம ஹீரோவும் நம்ம லிங்கரும் பார்த்துக்க ஒருத்தர் மாற்றி பேசிக்கிட்டு சரி வா நம்ம இன்னைக்கு அதாவது நீ இங்கே தானே இருக்க போற சரி ஓகே நீ என்னோட ரூமுக்கு இன்னைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பார்ட்டி கொடுக்குறேன் கிளம்புறேன். அப்படி எனக்கு தெரியல நம்ம ஹீரோ டீம்லாம் கிளம்பி போயிருக்கான். நம்ம ஹீரோ டீம் இப்படி கிளம்பி போயிருக்கு. இவன் எங்கிட்ட இருந்து பாத்துங்க. இவன் வந்து ரொம்ப திறமைசாலியானவன். இவன் வந்து நம்ம குடும்பத்துல சேர்ந்தா நல்லா இருக்கும். அதாவது நம்ம ஹீரோ வந்து எந்த குடும்பத்தையும் சேர மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து நினச்சிருக்கான் நம்ம குடும்பத்துல இவன் சேர்த்தா அதாவது நம்ம குடும்பம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இவன்ட்ட நிறைய நாலேஜ் இருக்கு அப்படின்னு வந்து அவன் நினச்சிருக்கான் யங் சாங் அப்படின்னு சீனில் நம்ம லிங்கரும் நம்ம ஹீரோ தான் காட்டியிருக்கான். அப்படியே லிங்கர் நீ இங்கே தான் இந்த இடத்துல ஸ்டே பண்ணுவியா? நீ ஒரு ஆளா தான் ஸ்டே பண்ணுவியா இங்கே? அப்படின்னு வந்து நம்ம லிங்கர் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்டுருக்கு. ஆமா நான் இங்கே ஒரு ஆள் தான் ஸ்டே பண்ணுவேன். அப்படின்னு நம்ம இது இல்ல ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்காங்க. நம்ம ஹீரோ இப்படி சொல்லிக்கிருக்கேன். எனக்கு இல்லை சரி நான் இங்கிட்டு கிளம்பி போய் இங்கிட்டு நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம லிங்கர் வந்து நடந்து போயிருக்கா. அதான் நம்ம ஹீரோ இங்கே பார்த்துருக்கா. இங்கே தான் நம்ம ஹீரோ வந்து குளிப்பான். சுற்றி ரூம் ஃபுல்லாக நீலியோட வாசனையாக இருக்குது அப்படின்னு நம்ம லிங்கர் வந்து மனசுல நினச்சிக்கிருக்கா. ஹீரோ வந்து என்ன குளிக்க போறியா அப்படின்னு சொல்லி சரி ஆமாம் நான் குளிக்க வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி சரி நீ அங்கேயே இங்கிட்டலாம் வந்துடாத அப்படின்னு சொல்லி நம்ம லிங்கர் வந்து சொல்லிட்டு சரி ஓகே நான் இங்கே குளிச்சுட்டு வரேன் அது வரைக்கும் நீ உட்காந்துக்க. சரி நான் அது வரைக்கும் நான் அதாவது ஒரு ஃபிஃப்த் டோன்ஸ் உருவாக்குறேன். அதாவது ஒரு ஆன்மா கேரக்டர் அதாவது நம்ம ஹீரோ இப்போ ஒரு பாண்டா ஒருத்த மெர்ஜான அதே மாதிரி தான் நம்ம லிங்கருக்கு வந்து ஒரு ஸ்டோன் வந்து செஞ்சுக்கிறோம் அபிஷியல் ஸ்டோன். அப்படியே இங்கிட்டு செஞ்சுக்க நமக்கு லிங்கர் வந்து இங்கிட்டு குளிக்கிறதுக்கு வந்துட்டா. நமக்கு லிங்கர் இப்படி இங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே நெக்ஸ்ட்டில் நம்ம ஹீரோவை காட்டியிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து கேட்குறான் இப்போ உனக்கு எப்படி இருக்கு உடம்பு உன்னோட பவர் எப்படி இருக்கு பவர் லெவலாம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த லிங்கர் கேட்டேன். பரவாயில்ல இப்போ நீ கொடுத்த அந்த தந்திரப்பொடி இப்போ முன்னே இருந்ததோட ரொம்ப பரவாயில்ல. எனக்கு அது ரொம்ப உபயோகப்படுச்சு வாழ்க்கையில். நான் கஷ்டம் இருக்கும்போது நீ என்னை கஷ்டம் ஈஸியாக காப்பாற்றினேன். என் குடும்ப சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து உதவி பண்ணேன் ரொம்ப நன்றி அப்படியே இருந்திருக்கா. நான் இன்னும் அளவுக்குலாம் நாலேஜ் இல்லை. நீ என்னோட கொஞ்சம் திறமைசாலியான ஆளு அப்படின்னு வந்து நம்ம லிங்கர் வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிக்கிறோம். அங்கே நெக்ஸ்ட் சீன் அதாவது அந்த ஃபர்னஸ்ல வந்து நம்ம ஹீரோ வந்து பில்லர் ரெடி பண்ணுறா. அந்த பில்லர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ வந்து இது எனர்ஜி அவளோட எனர்ஜி கொடுத்துருக்கா. நெக்ஸ்ட் சீன் நம்ம திரும்பி நம்ம நம்ம லிங்கர் எழுதியிருக்கா. சரி எனக்காண்டி நீ என்ன தண்டை உபயோகப்படுத்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறியா அப்படின்னு வந்து நம்ம லிங்கரை வந்து சொல்லிக்கிறா. எனக்கு இது நீ எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ வந்து அந்த பர்னஸ்க்கு அந்த பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அப்படியே பவர் கொடுத்துக்கிட்டே நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிறா. 2 பேரும் அப்படியே மாற்றிக்கிட்டல ஒவ்வொருத்தர் பேசிக்கிட்டு இருக்க.
இப்படியே பேசிக்கிருக்க அந்த அப்படியே அந்த நேரமும் போகுது. அப்படியே நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ இந்த பர்னர்ஸுக்கு பவர் குடுக்குறத காட்டியிருக்காரு. அந்த பர்னர்ஸ் பவர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவோட அப்சர்வ் பண்ணிக்கிருக்கு. சரி லிங்க நீ யார இது பண்ண விரும்புறியா? அப்படின்னு வந்து நம்ம லிங்கர் இல்ல நான் யாரையும் இப்போதைக்கு விரும்புற ஐடியால இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்க அப்படியே அந்த பர்னர்ஸ் வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பர்னர்ஸ் வந்து க்ளோ ஆகுது. அந்த பர்னர்ஸ் இப்படி க்ளோ ஆக நம்ம ஹீரோ அதுக்கு என்னோட அதாவது நான் தயாரிக்க இது பில்லு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சரி ஓகே நான் அந்த கொஞ்சம் நேரத்தில் வர்றேன் அப்படின்னு வந்து நம்ம லிங்கர் வந்து சொல்லிக்கிருக்கேன். நம்ம லிங்கர் எப்படிங்கிற சொல்லிக்கிருக்க அப்படியே அந்த நம்ம லிங்கரிங்கிற சொல்லியிருக்கேன். அந்த சீனை தான் காட்டியிருக்கேன். அந்த சீனை முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் சீனா அந்த பர்னஸ் அந்த பர்னஸ் வந்து அதோட பிரிச்சு அதாவது அந்த பர்னஸ் வந்து பில்லர் பம்ப் மாதிரி எந்திரிச்சு நின்று பாறை அனுப்பிக்கிருக்கு. இப்படி நம்ம ஹீரோ பவர் அனுப்பிக்கிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துங்க. எப்படி நெக்ஸ்ட் சீனில் அதாவது அந்த தண்டர் படத்தை அந்த தண்டர் படம் இப்போ முன்னே இருந்தோட எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த இம்ப்ரூவ் ஆன அந்த தண்டர் படம் வந்து அதோட ஸ்கில்ல மட்டும் காட்டிக்கிருக்கு. அப்படியே அதாவது நம்ம ஹீரோட மைண்ட் செட்டுக்குள்ள இது நடந்துக்கிருக்கு. இப்படியே காட்டிக்கிருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ லிங்கர் வந்து குளிச்சு முடிச்சு எந்திரிச்சு வந்துருக்கா. நம்ம ஹீரோ அதை பார்த்துருக்கா. அப்படியே ஸ்லோ மோஷனில் நம்ம லிங்கர் வந்து திரும்பி காட்டியிருக்கா. அதாவது ஸ்லோவாக அது க்யூட்டாக நடந்துடுவா நம்ம லிங்கர் இதில். இந்த சீனில் மட்டும் நம்ம லிங்கர் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருப்பாங்க. அப்படியே முடிய ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ நின்றுருக்கேன். நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் அதாவது நம்ம லிங்கரை பார்க்க முடியாமல் இருக்கேன். அதாவது ரொம்ப அழகாக இருக்கா நம்ம லிங்கர். அதனால் தலை குனிஞ்சு நம்ம ஹீரோ உனக்காண்டி தண்டர் போட நான் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை காட்டுறேன். அந்த சீனோட கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன் ஆரம்பிக்கிறான் அடுத்த கிளிப்பில் நான் உனக்காண்டி ஒரு தண்டர் போட ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஓகே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம லிங்கர் வந்து செக் பண்ணியிருக்கேன். அப்படியே அங்கே நெக்ஸ்ட் சீனில் கட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஒருத்தர் காட்டுற ஒரு வயசான எழுதுற காட்டியிருக்கா. இங்கே வந்து அதான் நம்ம ஹீரோட மாஸ்டரை காட்டியிருக்காங்க ஆசிரியரை. அந்த ஆசிரியர் வந்து இவரை மாஸ்டர்னு கூப்பிட இப்போதைக்கு எப்படி போகுது நிலமை அப்படின்னு வந்து கேட்டுக்கா. ஆமாம் இப்போதைக்கு ஒருத்தர் வந்து ஜீனியஸ் தான் இருக்கான். பட் ஆனால் அவன் எந்த கிளான்லையும் எந்த குடும்பத்தையும் சேர மாட்டான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் அந்த மாதிரி ஜீனியஸு இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை தான் படுறாங்க. நீ அவர் அந்த எழுத்துக்களை எப்படி எழுதினாரு அதை மட்டும் நம்ம நீ கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி ஓகே அந்த எழுத்துக்களை இப்போதைக்கு எழுதினாரு. அவனோட எழுத்துக்களையில் எப்படி எவ்வளோ தாவ எனர்ஜி இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம எல்டர் வந்து சொல்லிக்கிருக்கா. இப்படி எனக்கு சின்ன அவன் வந்து பெரிய ஆளாக தான் ஆயிடுவான் ஃபியூச்சரில். ஃபியூச்சர் பெரிய ஆகிட்டான். நம்ம இதில் சேர மாட்டான் எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவன் எங்கே எங்கே சேர்றான்னு பார்த்துக்குவோம். அவனோட உதவி நம்மளுக்கு தேவைப்படுது. அவனை 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 பற்றி இன்னும் சில டீட்டெயில் தெரிஞ்சிச்சுனாலும் என்கிட்ட வந்து சொல்லு. இப்போதைக்கு நீங்கள் எந்த கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகே மாஸ்டர் அவனை போய் நான் கேட்டுக்கேன். இப்போதைக்கு நீ போய் தொந்தரவு பண்ணி அவன்கிட்ட கேட்டான் கொஞ்சம் கஷ்டம் தான் படுவான். பரவாயில்ல நீ போய் கேட்டுட்டு வா. அதாவது அவனோட எழுத்துக்களை எனக்கு வேணும். அந்த எழுத்துக்களை எனக்கு வேணும். அந்த எழுத்துக்களை நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம கே கெல் எல்டர் வந்து சொல்லிக்கிருக்கேன். அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் அங்கே கட் பண்ணிட்டு இருக்கான். திரும்பி அவள் பேசுகிறாரு என்னமோ இன்னொரு டீட்டெயில் பேசுகிறா. அந்த டீட்டெயில் என்னன்னு நமக்கு சப்டைட்டில் காட்டல. ஒரு சிலது காட்டல அப்படின்னு அவனை கூட்டிட்டு வந்து சொல்லுவோம். சரி இங்கேருந்து கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டில் அதாவது நம்ம லிங்கர் தான் கிடைக்கும். நம்ம லிங்கர் வந்து கல்டிவேஷன் பண்ணிக்கிறக்கா. அதாவது நம்ம லிங்கர் வந்து கல்டிவேஷன் பண்ணியிருக்கா. அதோட கல்டிவேஷன் போது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு முன்னதோட அப்படின்னு நினச்சி நம்ம லிங்கர் வந்து ஆச்சரியத்தில் இருந்துருக்கு. என்னோட பவர் முன்னே ரொம்ப இப்போதைக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட வந்து ஆமாம் என்னோட பிரிச்சுவல் டோன்ஸோட பவர் அப்படிப்பட்ட பவர் இப்போ தெரியுதா நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கேன் நெக்ஸ்ட் சீனில். அப்படியே இங்கே நெக்ஸ்ட்னா கொஞ்சம் டோர் சவுண்டு கேட்குது. என்னடா டோர் சத்தம் உங்கள் அன்னைக்கு இங்கே வந்து தொலைஞ்சிட்டானா என்ன இங்கே வர்றதுக்கு அவன் வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம லிங்கர் வந்து திருச்சிக்கிருக்கா. நெக்ஸ்ட் தான் நம்ம ஹீரோ அந்த டோர் திறக்கும் போது ஒன்று என்னோட குடும்பத்தில் சேர எங்கள் மாஸ்டர் ரொம்ப விருப்பப்படுறா போல இருக்கே. என் மாஸ்டர் நீ என்ன அப்படி காமிச்ச அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இன்னைக்கு என்னப்பா உங்களுக்கு என்னப்பா வேணும் என் குடும்பத்தோட வந்து சேர்றியா அப்படின்னு இருக்கும். இல்லை நான் உங்கள் குடும்பத்தில் தான் வந்து சேரல. நான் அங்கேயே அரைநாளே சொல்லிட்டேன். நான் யாரோட குடும்பத்திலும் என்ன சேர மாட்டேன். என்னோட கல்டிவேஷன் பர்சன் இம்ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு எழுத்துக்களை மட்டும் எழுதி தரியா அப்படின்னு. சரி ஓகே உனக்கு அதுதானே வேணும். தயவு செய்து உள்ளே வந்துடாத வீட்டுக்குள்ளே நீ வெளியே நில்ல வாசல்ல நில்லை. நான் போய் உனக்காண்டி எழுத்துக்களை ரெடி பண்ணிவிட்டு உனக்காண்டி கொண்டு வரேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பா. சரி ஓகே நான் அங்கே வெளியே நிற்கிறேன். பட் நீ போய் சீக்கிரத்தில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சரி ஓகே நான் இந்த சீக்கிரத்தில் உனக்காண்டி ரெடி பண்ணி கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. சரி நான் இங்கே நில்லு எக்காரனோடு உள்ளே வந்துடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து உள்ளே போய்க்கிருக்கேன். நம்ம ஹீரோ எனக்கு உள்ளே போயிருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு உள்ளே போகிற கடை இது பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டு அதாவது நம்ம இவனுக்கு தேவையான எழுத்துக்களை நம்ம ஹீரோ வந்து ரெடி பண்ணிடுவோம். அதாவது இவனுக்கு தேவையான 2 எழுத்துக்களை நம்ம ஹீரோ வந்து போயிட்டு அதாவது அந்த காகித தாளை எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணலாம் போகிறேன். நம்ம லிங்கர் யார் என்ன விஷயம் இல்லை ஒருத்தருக்கு எழுத்துக்களை வேணுமா அதனால் வெளியே நிற்க வச்சிருக்கேன். அவருக்கான எழுத்துக்களை ரெடி பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம லிங்கர்ட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கோம். அப்படியே நம்ம ஹீரோ வந்து அந்த காயத்தில் சரசரன்னு எழுதியிருக்கா. என்னடா இந்த வேகத்தில் எழுதுற அப்படி பார்த்துட்டு நம்ம லிங்கர் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கா. லிங்கர் இப்படி ஆச்சரியப்பட்டுங்க அவன் வந்து இருக்கான். ஆமாம் அவனுக்கு தேவையான எழுத்துக்களை தானே அவனை ரெடி பண்ணி சீக்கிரம் எழுதுவான். அதாவது முன்னிருந்த தவறு நெஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு. ஆமாம் இது முன்னிருந்த தவறு நெஞ்ச மாதிரி இல்லை. ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டு அதோட தவறு நெஞ்சு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ அப்படி சொல்லிக்கிருக்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து 1க்கு 3 எழுதி கொடுக்குற எழுத்துக்களை இதோட தாவரஜியை பற்றி இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை பற்றி என்னோட புரிதலை பற்றி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. இதோட சீன் கட் ஆகுது.
முடிச்சுடா இப்போதைக்கு எபிசோட எல்லாரும் பார்த்த வரைக்கும் நன்றி. ஆனால் புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு சேனல் ஸ்கிப் பண்ண வீடியோ கடைசி எண்டிங் வரையும் பாருங்கள். அப்போ தான் போடுற வீடியோ புரியும். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறிட்டு வரீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதை அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் பை.